என்னப்பா நீங்க பாட்டு சைலண்டா உட்காந்துருக்கீங்க? ஜூன் மாசம் பிறக்க போது பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்க. நம்ம இன்னும் ஃபீஸ் கூட பசங்களுக்கு கட்டல. ஸ்கூல்ல இருந்து பார்த்தா மெசேஜ் மேல மெசேஜ் போட்டுட்டே இருக்காங்க. என்னதான் பண்றதா ஐடியா இருக்குது? நான் ஒரு இடத்துல கேட்டு வச்சிருக்கேன். அது சீக்கிரமா குடுத்துட்டாங்கன்னா, அத வச்சு ஃபீஸ் கட்டிடுவோம். இல்லன்னா, நம்ம எப்பயுமே தேவைக்கான செயின வச்சு ஃபீஸ் கட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். ஆர்பிஐ புதுசா ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பேசுறீங்களே. செயின் எடுத்துன்னு போய் நான் கடையில் பேங்க்ல லோன் வாங்கணும்னு சொல்றீங்களே. இந்த செயின் நகை எல்லாம் என்னோட பாட்டி எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தாங்க. எங்க பாட்டியும் இப்ப இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. நான் இப்ப எங்க போய் அந்த நகை வாங்குறதுக்கான பில்லு போய் அவங்க கிட்ட கேட்பேன் நானு. பேங்க்ல வச்சாக்கா இந்த மாதிரி நகை வாங்குறதுக்கு பில் இருந்ததான் நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஆர்பிஐ. அது மட்டுமா, இதுக்கு முன்னாடி 80% கொடுத்திருந்தாங்க நகைக்கான பணம். ஆனா இப்ப 75% தான் தரவேன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஏழை எளிய மக்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு உதவுறதே அந்த நகை தாங்க. அந்த நகையை வச்சுதான் அவங்களுடைய பிரச்சனையை எல்லாரும் பாத்துக்குவாங்க. ஆனா இந்த மாதிரி கட்டுப்பாடு கொடுத்து மத்திய அரசு மக்களை ரொம்ப வாட்டி வதைக்கிறாங்கங்க. நீ சொல்றதும் சரிதான். மக்களுக்கு அதான் ஒரு சேமிப்பா இருந்து அந்த நகைய வச்சு, தேவைக்கான ஏதோ உடம்பு சரியில்லன்னா, டக்குனு ஒரு 50,000 1,00,000 தேவைன்னா எங்க போய் நிப்பாங்க அவங்க? அவங்கலாம் சேர்த்து வைக்கிறவங்களா அவங்க? நகை தான் அவங்க சேர்த்து வச்சு, சேட்டுக்கல்ல வச்சு, அத அவங்க தேவைய பூர்த்தி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து திருப்பி மூட்டுக்குவாங்க. இது ஒரு தேவை. இதுலயும் மத்திய அரசு ஏழை எளிய மக்கள் பேங்க் பக்கம் போகாத அளவுக்கு ஒரு வேலைய பார்த்துச்சு. மத்திய அரசு வாராக்கடன் மூலியமாக 25 லட்சம் பேங்க்குக்கு கட்டாத திவால் ஆகி, அதுக்கு வாராக்கடன் தள்ளுபடின்றத ஒரு திட்டத்தை வச்சு மத்திய அரசு பெரும் முதலாளிக்கு துணை போகக்கூடிய மத்திய அரசு ஏழை எளிய மக்களை கஷ்டப்படுத்துது. இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை உள்ளாக்குறத இந்த மத்திய அரசு வாடிக்கையாவே வச்சுட்டு இருக்கு. நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் ஆன காலகட்டத்தில இருந்தே மக்களுக்கு பெரும் பிரச்சனைகளை தான் உண்டாக்கிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இப்போ வெங்காயம் விலை ஏன் ஏறி போச்சுன்னு போய் கேட்டா, நான் வெங்காயம் சாப்பிட்றதில்லன்றாங்க. பூண்டு விலை ஏன் ஏறி போச்சுன்னா, நான் பூண்டு சாப்பிட்றதில்லன்றாங்க. இப்போ நகையா இது மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா, நான் நகை போடுறதில்லன்னு சொல்லுவாங்க போல. இந்த மாதிரியான நிதி அமைச்சர் ஏழை எளிய மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யற மாதிரி திட்டங்களை கொண்டு வரணுன்றதுதான் எங்களோட கருத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை வாபஸ் வாங்கணும். இது மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுடைய சேமிப்பு, நகை வைக்கிறது இதெல்லாம் வாடிக்கையான ஒரு விஷயம். அதுல கையை வைக்கிறது அபத்தமாக ஒரு பார்க்க வேண்டிய சூழலா இருக்கு. இது கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். மத்திய அரசு இந்த விஷயத்தை கைவிட வேண்டும். இதை உடனே வாபஸ் பெற வேண்டும்ன்றது இது பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு. வர ஒரு திட்டம் மக்களுக்கு பயனுள்ள திட்டமா இருக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு. ஆனா அவங்களையே கஷ்டத்துக்குள்ளாக்குற மாதிரி திட்டங்கள் வரக்கூடாது.